இந்த முறை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவை ரொம்ப சிறப்பான முறையில் தொடங்கினாங்க. பட் அதற்கு பிறகு தொடர் தோல்விகளை சந்திச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரானா முசிஃபர் இவங்க 2 பேருமே ஆடாதது ஒரு காரணமாக சொல்லப்பட்டுச்சு. பத்திரானாவுக்கு ஏதோ ஒரு இன்ஜூர் ஆயிருக்குங்க பாவம். ஏன்னா அவர் நல்ல ஒரு டெட் ஓவரில் நல்ல ஒரு யார்கர் போட்டு அணியை வெற்றிக்கு ஒரு வழிவகுக்கும் ஒரு வீரர் பத்திரானா. போன ஆட்டத்திலையும் அவர் விளையாடலை, இந்த ஆட்டத்திலையும் விளையாட மாட்டார் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இப்போ சிஎஸ்கேவுக்கும் நம்ம கேகேஆருக்கும் சென்னை சேப்பாக்கில் இன்றைக்கி மேட்ச் நடைபெற போகுதுங்க. ரொம்ப இவங்க கேகேஆர் பார்த்தீங்கன்னா இதுவரையும் அவங்க ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே முதல் 3 மேட்சுகள் தொடர்ந்து வெற்றி பெற்றதே இல்லையா. ஆனால் இந்த முறை அவங்க முதல் 3 மேட்சும் வெற்றி பெற்றிருக்காங்க. அதற்கு என்ன காரணம்னா, மென்டாராக கௌதம் காம்பீர் அவர் வந்துட்டார்னாலே அந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான பரபரப்பு இருக்கும். மென்டாராக பதவி ஏற்றுக்கிட்டாரு. மிச்சல் ஸ்டார்க் வந்திருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் போன சீசன் ஆடல, இந்த சீசன் ஆடுறாரு. ஆண்ட்ரூ ரசல் பயங்கரமாக அதிரடி காட்டுறாரு. சுனில் நரேன் சொல்லவே வேண்டாம். இந்த மாதிரி பயங்கரமான ஒரு டீமாக அவங்க செட் ஆகியிருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தடுமாறி கொண்டிருக்கும் சிஎஸ்கே. என்ன தடுமாறி கொண்டிருக்கும் சிஎஸ்கேன்னா, ஓப்பனர் ஆகிய ருத்துராஜ் கெய்க்வாட் இதுவரையும் ஒரு மிகப்பெரிய அதிரடியை காட்டவே இல்லை. அது ஒரு குறையாக பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தது சிவம் துபே கொஞ்சம் நல்லா ஆடுறாரு. ஆனால் மற்றவங்கெல்லாம் ஒரு பெரிய அதிரடி இல்லை. அதுலேயும் இந்த அஜிங்கே ரஹானே ஒன் டே மேட்ச் மாதிரி விளையாடிட்டு இருக்கிறது ரசிகர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் வந்து சௌத்ரின்னு அவர் வந்து போன சீசன் விளையாடல, அதுக்கு முன்னாடி சீசன் கொஞ்சம் நல்லா தான் விளையாண்டார். ஒரே பாலில் அவர் அந்த அபிஷேக் சர்மா 28 ரன் அடித்தது வந்து இன்னும் ரசிகர்களால் ஏற்றுக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க என்ன நடக்க போகுதுன்னா, பத்திராவனாவும் இந்த முறை ஆடலை. சிஎஸ்கேக்கு ஒரு கம்பேக் கிடைக்குமா, கேகேஆருக்கு முதல் தோல்வி கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேயை விட கேகேஆர் கொஞ்சம் வலுவான அணியாக இப்போதைக்கு தென்படுறாங்க. ஆனால் இன்றைக்கி நடைபெற போகிற போட்டி சென்னை சேப்பாக்கில்ங்கிறதுனால சிஎஸ்கேக்கு அது ஒரு அட்வான்டேஜ்.